மலையூருங்கிற ஊர்ல மருதாசலம்ங்கிற பெரிய வியாபாரி இருந்தா. அவனுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைச்சது. அவன் நேர்வழியில தான் அதை அடைஞ்சா. ஆனா அவன் தானம் தர்மம்னு இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு காசு கூட கொடுத்ததில்ல. மருதாசலத்துக்கிட்ட நாகை என்கிறவன் வேலை பார்த்து வந்தா. அவன் மருதாசலத்தோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். அவன் தன்னோட எஜமானன் இவ்வளவு பணம் சம்பாதிச்சும் ஏன் ஒரு காசு கூட தானம் தர்மம்னு கொடுக்கறது இல்லையேன்னு ஆச்சரியப்பட்டான். அது பத்தி அவர்கிட்டவே பேசி பார்க்கறதுன்னு தீர்மானிச்சான். நாகையன் தன்னோட எஜமானன் கிட்ட போய், ஐயா, உங்ககிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, பிள்ளை குட்டின்னெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால தான தர்மங்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க கூடாதான்னு கேட்டான். இதை கேட்ட மருதாசலம், நாகையா, உங்ககிட்ட பணம் இல்லாததுனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுற. உங்ககிட்டவும் எங்கிட்ட இருக்கிறது மாதிரி ஏராளமாக பணம் இருந்தா இப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். எப்போதும் தரித்திர நிலையில் உள்ளவனுக்கு தான் தாராள புத்தி தோன்றும். ஏன்னா கொடுக்கறதுக்குன்னு அவன்கிட்ட எதுவும் இல்லையே. உனக்கு நான் பணம் கொடுத்தா நீ அதை உன்னோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தாம முழுவதையுமே தான தர்மங்கள்லேயே செலவிட்டு விடுவாயான்னு கேட்டான். நாகையனும் ஓ செய்வனேன்னு சொன்னான். இதை கேட்ட மருதாசலம், சரி, உனக்கு 100 வராகன்கள் கொடுக்குற, இதை நீ தான தர்மங்களில் செலவிடு. ஆனால் ஒரு விஷயம், இந்த தான தர்மம் என்னோட பணத்தால் தான் நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, சரியான்னு கேட்டான். நாகையனும் சரின்னு சொல்லி தலையாட்ட மருதாசலம் அவனுக்கு 100 வராகன்கள் கொடுத்தான். அது கோடைக்காலம் ஆதலால் நாகையன் ஊரோட பல பகுதிகளில் தண்ணீர் பந்தல்களை அமைச்சு மண்பானைகளில் குளிர்ந்த நீர் நிரப்பி கேட்டவர்களுக்கெல்லாம் இலவசமாக நீர் கொடுக்க ஏற்பாடு செஞ்சா. நீர் குடித்தவங்க எல்லாம் நாகப்பனை வாழ்த்தி விட்டு போனாங்க. நாகையன் தனக்காக ஒரு பைசா கூட எடுத்துக்கொள்ளாம எல்லா பணத்தையும் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பதிலேயே செலவு செஞ்சதை பார்த்து மருதாசலம் திருப்தி அடைஞ்சா. சில நாட்கள் கழிச்சு நாகையன் மருதாசலத்துக்கிட்ட, ஐயா, என்கிட்ட மட்டும் பணம் இருந்தா ஒரு சத்திரத்தை கட்டுவேன், வெளியூர் பயணிகள் இந்த ஊர்ல தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னான். மருதாசலமும், நான் பணம் கொடுக்குற, நீ சத்திரத்தை கட்டு, நீ சொன்னபடி வெளியூர் பயணிகள் கஷ்டப்படாம நம்ம ஊர்ல தங்கிட்டு போகட்டும், ஆனா நான் தான் பணம் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரும் தொகையை கொடுத்தான். நாகையன் 3 மாதங்கள்ல சத்திரத்தை கட்டி முடிச்சான். வெளியூர் பயணிகள் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க இடமில்லாதவர்கள் கூட அங்க தங்க தொடங்கினாங்க. அந்த சத்திரத்துக்கு நாகையன் சத்திரம்ங்கிற பெயரும் ஏற்பட்டுருச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா நாகையன் மருதாசலத்துக்கிட்ட, இந்த ஊர் சத்திரத்தில் தங்குறவங்களுக்கு உணவு கிடைக்கிறதில்ல, எங்கிட்ட மட்டும் பணம் இருந்தா தினமும் 2 வேளைகளிலும் அங்கே வரவங்களுக்கெல்லாம் இலவசமாக சாப்பாடு போடுவேன்னு சொன்னான். மருதாசலம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி, இதுக்கும் நான் பணம் கொடுக்குற, தாராளமாக அன்னதானம் செய், ஆனால் இதுக்கும் நான் தான் உதவுவதா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான். நாகையனும் சரின்னு தலையாட்டுனான். மருதாசலம் நாகையன் கிட்ட, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு பணம் கிடைக்கும், நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ என்ன செய்வ, உன்னால் தொடர்ந்து அன்னதானம் செய்ய முடியாதேன்னு கேட்டான். அதுக்கு நாகையன், ஐயா, முயன்றால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை, நான் மனம் தளர மாட்டேன், அதை பற்றி அப்புறமா யோசிச்சுக்கலாம், இப்போ எதுக்காக வீணாக கவலைப்படணும், அந்த நிலை வரப்ப நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். இது நடந்து சில மாதங்களுக்கு அப்புறமா மருதாசலம் இறந்துடுறான். அவன் இறக்கிற வரைக்கும் நாகையனுக்கு பணம் கொடுத்து வந்தா. நாகையனும் அதை கொண்டு தினமும் 2 வேளைகளிலும் அன்னதானம் செஞ்சு பேரும் புகழும் பெற்றான். ஆனால் மருதாசலம் இறந்ததுக்கு அப்புறமா அவன் அன்னதானத்தை நிறுத்த வேண்டியதா போச்சு. ஏன்னா அன்னதானம் செய்கிற அளவுக்கு நாகையன் கிட்ட பணம் இல்லை. அன்னதானத்தை நிறுத்திட்டதுனால மக்கள் எல்லாம் நாகையனுக்கு பணத்தாசை வந்துருச்சுன்னு செலவு செய்ய மனம் இல்லைன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. சிலர் அவனை கருமின்னு சொல்லி திட்டுனாங்க. வேறு சிலரோ அது வரைக்கும் தாம் சுகமாக வாழ்ந்தது இனிமே இல்லைன்னு நினச்சி ஆத்திரமடைஞ்சு அவனை அடித்தாங்க. அந்த அடிகளை தாங்க முடியாம நாகையன் அதே இடத்துல இறந்து விழுந்தான். வேதாளம் இந்த கதையை சொல்லி முடிச்சு, நாகையனின் மரணத்திற்கு யார் காரணம், மக்களா அல்லது மருதாசலமா? நீ இக்கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மருதாசலம் நல்ல மனம் படைச்சவ, தனக்கு பேரும் புகழும் வேண்டான்னு நினச்சித்தான் அவன் நாகையனுக்கு பணம் கொடுத்து வந்தா, தன்னோட இந்த செயலையும் அவன் பகிரங்கப்படுத்திக்கல. நாகையன் தன்னோட எஜமானன் கொடுத்த பணத்தை அவர் சொல்கிற காரியத்துக்காக செலவிட கடமைப்பட்டவன். ஆனால் சத்திரத்தில் அன்னதானம்னு வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சா.
அதனால் அவங்க முழு சோம்பேறிகளாக மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட அன்னதானம் அர்த்தமில்லாதது. தானம் தர்மங்கிறதெல்லாம் ஒருவன் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தான் செய்யணும். நாகையன் தன்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட செயலை செஞ்சு அதை திடீர்னு நிறுத்திட்டான். அதனால் அவனோட மரணத்துக்கு அவனே தான் காரணம், வேற யாருமே இல்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனோட மௌனம் கலைஞ்சுது. அதனால் அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்து மேலே ஏறி வேதாளத்தை கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு நடக்க ஆரம்பித்தான்.